வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸில் ரோப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்விஸ்டிங் செயின் போடணும். ட்விஸ்டிங் செயின் தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதாவது பார்ட் 3. அதில் நான் இதுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூ தான் இது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு ட்விஸ்டிங் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம அடுத்த செயின் போடணும். அதாவது நம்ம ட்விஸ்டிங் செயினில் பார்த்திங்கன்னா அந்த டாப்லேயே எடுப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபினிஷ் ஆகுது இல்லைங்களா, லாஸ்ட் எண்டில் அது பக்கத்தில் போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு தெரியும், ட்விஸ்டிங் செயின் பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ட்விஸ்டிங் செயினில் நம்ம மேலே த்ரெட் இருக்குல்ல, பிடிச்சிருக்கோம்ல, அதுக்கு ஈக்குவலாக எடுப்போம். ஆனால் ரோப் ஸ்டிச்சில் கீழே டவுனில் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்க்கு ஈக்குவலாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோப் சுருண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதை நம்ம ரோப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கீழே இருக்க பாயிண்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோப் உங்களுக்கு நெருக்கமாக கிடைக்கும். ரோப் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரோப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அடுத்த பிரைடட் செயின். இந்த செயின் ஸ்டிச்செல்லாம் தெரியணுன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஃபேமிலியில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ பிரைடட் செயினுக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் ஹெவி செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். அதோட கண்டினியூ மாதிரி தான் இந்த செயினை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லேசி டேசி போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு செயின் போட்டு இன்லாக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு லேசி டேசி. இப்போ நீங்கள் அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் வெளியில் எடுங்க. அந்த நீடில் நம்ம லாக் போட்டிருக்கோம் இல்லையா, லேசி டேசி லாக், அந்த லாக்குக்குள்ளே விட்டுறணும். நம்ம ஹெவி செயின் ஸ்டிச்சுக்கும் இதே மாதிரி தான் போடுவோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகே, அடுத்து இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா பாயிண்ட்டு, அதிலேயே விட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி எடுங்க நீடில் வெளியில். ஹெவி செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம இப்போ இந்த செயின்குள்ளே விட்டு எடுப்போம். ஆனால் பிரைடட் செயினுக்கு இப்போ இன்னராக ஒரு செயின் இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம லேஸ் டேஸுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டிருக்கோம்ல ஸ்டார்டிங்கில், தெரியுதுங்களா, அந்த செயின்குள்ளே விட்டு எடுக்கணும். ஓகே, நம்ம லேசி டேசி போடுறப்போ ஒரு செயின் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு அது அந்த லூக்குள்ளே விட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கிறத இன்னராக இருக்கிற அந்த செயின்குள்ளே விட்டு எடுக்கணும். திரும்ப ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுற பாருங்கள். நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல லாஸ்ட்டாக ஒரு செயின், அந்த செயினை கொஞ்சம் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு செயின் இருக்கும். அந்த இன்னர் செயின் வழியாக நீடியில் வெளியில் எடுங்க. அதாவது நீங்கள் கிளாத்தில் மாட்டக்கூடாது, நீடியில் மட்டும் அந்த செயின்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா அந்த இன்னர் செயின் மட்டும் லைட்டாக மேலே புல் அவுட் பண்ணி வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரைடு மாதிரி இருக்கும். நம்ம தலை சீவும்போது லைட்டாக தூக்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் தள்ளி எடுத்துகிட்டே வரும்போது உள்ளே இருக்க இன்னர் செயின்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் ப்ரைடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ரைட் செயின் நீங்கள் நம்ம ஹேர் ஸ்டைல் மாதிரி எம்ப்ராய்டரிங்லாம் போடும்போது கூட யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லை பார்டரில் டிசைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே தான் ப்ரொசீஜர். உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றி ஃபுல்லாக தெரியணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது பார்ட் 4 வீடியோ. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த 3 வீடியோவும் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம ரன்னிங் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், பேக் ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றிலாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்னர் செயின்ஸ்குள்ளே விட்டு வெளியில் கொண்டு வரணும். அதுதான் நம்ம பிரைடட் செயின்னு சொல்லுவோம். இப்போ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும்போது அந்த நடுவில் இருக்கிற கேப் நமக்கு தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நெருக்கமாக போட்டு இருந்ததில் பார்த்தீங்கன்னா கேப் தெரியாது. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ட்விஸ்டட் செயின். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ட்விஸ்டட் செயின் போட்டுக்கோங்க.
த்ரெட்டு பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணி எஸ் ஷேப்பில் விட்டுட்டு வரணும். ஓகே, இப்போது ஆல்டர்னேட்டிவ்னால் நம்ம இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துருக்கணும், அடுத்து ரைட் சைடு எடுக்கணும். அதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் செயின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டார்டிங் வந்து இந்த பக்கம் எடுத்தோமா, இப்போ அதோட அப் சைடு எடுக்கிறோம். ஓகே, திரும்ப அதோட ஆப்போசிட் சைடு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சைட்ஸை மாற்றி மாற்றி நம்ம ட்விஸ்டட் செயின் போட்டுகிட்டே வரணும். இதுதான் ஆல்டர்னேட்டிவ் ட்விஸ்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நீங்கள் ஸ்டெம்மெலாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃப்ளவர்ஸ் வர மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எண்ணில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்விஸ்டட் செயின். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த ஜிக்ஜாக் ட்விஸ்டட் செயின். இது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலான ட்விஸ்டட் செயினே நம்ம ஜிக்ஜாக் டைப்பில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து டாப்பில் வர மாதிரி ஒரு ட்விஸ்டட் செயின் போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாமே ட்விஸ்டட் செயின் தான் பேசிக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா கற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே வரும். நீங்கள் த்ரெட்டோட பொசிஷனை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா கூட அது நார்மல் செயினாக மாறிடும். அதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ மேலேருந்து நார்மலாக நம்ம எப்படி செயினுக்கு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து ஒரு ட்விஸ்டட் செயின் போட்டுக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழேருந்து மேலே நம்ம ஜிக்ஜாக்காக போட்டுட்டு வர போகிறோம். இதை நம்ம 2 மெத்தடில் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு மெத்தட் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ கீழேருந்து மறுபடியும் போடுங்க. அடுத்து மேலேருந்து கீழே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் பீட்ஸ் கூட கொடுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் கீழே வர அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பீட் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாக இருக்கும். ரன்னிங் ஸ்டிச் ஃபேமிலிஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டிச் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் போட்டிருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சது. அடுத்ததான் ஓப்பன் செயின் ஸ்டிச். இது நம்ம பார்டருக்கு அவுட்லைன் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஓவர்லாக் மாதிரி இருக்கும். மேலேருந்து நீடில் எடுத்து கீழே 2வது லைன்லேருந்து திரும்ப டாப் லைனுக்கே ஒரு நார்மலான செயின் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்குதா. 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ 4வது பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த 2வது பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக கீழே இருக்க லைன்லேருந்து திரும்ப மேலே இருக்க லைனுக்கு எடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா. சேம் பேட்டர்ன் தான். நீங்கள் மேலே லூப் போட்டுட்டு கீழே இழுத்துட்டிங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ அந்த மேலே இருக்க லூப்புக்கான நேராக கீழே இருக்க லைன்லேருந்து மேலே இருக்க லைனுக்கு அடுத்த லூப் போட்டுக்கோங்க. இதை நம்ம ஓப்பன் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது நீங்கள் வந்து ஃபினிஷிங் லைன் பார்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கீழேருந்து மேலே வரோம், திரும்பவும் அதே தான் கீழேருந்து மேலே வரும், பட் அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு வரும், அவ்வளோதான். ரொம்ப இருக்காதீங்க, இருக்குனிங்கன்னா அது சரி வராது. இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா, அதை திரும்ப லெஃப்ட் சைடு அதே சைடு விட்டு கீழே லாக் எடுத்துக்கோங்க. அடுத்து தான் இங்கே இருக்கிற சைட்லேயும் கீழேருந்து வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஃபினிஷிங். சிம்பிளாக அங்கே ஒரு லாக் இங்கே ஒரு லாக் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்தது சிங்கிளிஸ் செயின் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிளிஸ் செயின் அப்படின்னா சேம் ஓப்பன் செயின் மாடலே தான், ஆனால் 2 ஸ்ட்ரைட் செயின் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் த்ரெட்டில் நான் 2 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன்.
ஓகே, இப்போ 2 லைன் போட்டாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைனில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடில் எடுத்து 2 லைனுக்குள்ளேயும் நீடில் வெளியில் கொண்டு வாங்க. அடுத்ததாக 2வது லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதிலேருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் மாதிரி விட்டு அந்த நீடிலுக்கு அந்த 2 த்ரெட்டுக்கு மேலே நீடில் கொண்டு வாங்க. சேம் ஓப்பன் ஸ்டிச்சில் நம்ம பண்ணதே தான். ஓகே, இப்போ நமக்கு 3 பாயிண்ட் அதே மாதிரி கிடச்சிருச்சிங்களா. இப்போ 4வது பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு திரும்பவும் நீடில் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபினிஷ் பண்ணாத ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சீன்னு வச்சுக்கலாம். அந்த சீயில் இப்போ அந்த எண்டுலேருந்து திரும்பவும் டாப் ஸோ நமக்கு ஒவ்வொரு தடவையும் 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4வது பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த லூப் போடுவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அது முடிஞ்ச வரைக்கும் அது நேராகவே வரணும். இந்த செயின் ஸ்டிச்சில் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் இல்லையா ப்ளூ கலர் த்ரெட்டு, அதுக்குள்ளே விட்டு விட்டு கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த செயின் வந்து அதுக்குள்ளே சுற்றிகிட்டே வர மாதிரி இருக்கும். அதுக்காக ஸோ ஓகே, ரொம்ப டைட்டாக இருக்காதீங்க. இருக்குனிங்கன்னா அது ஷேப்பே மாறிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது நமக்கு ஒரு லேடார் ஷேப்பில் தான் கிடைக்கணும். அதனால் நீங்கள் இருக்குனிங்கன்னா அது நல்லா வராது. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஒவ்வொரு தடவையும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீடில் வந்து எடுக்கணும். ஃபினிஷிங்கும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் டாப்லேருந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கோங்க. திரும்பவும் டவுன்லேருந்து எடுத்து இந்த சைடு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் சிங்கிள்ஸ் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு 2 பக்கமும் வர மாதிரி நம்ம போடுவோம். அவ்வளோதான். ஒரு பாயிண்டில் இப்போ எடுத்துட்டிங்களா, கீழே இருக்க லைனில் அடுத்து மேலே இருக்க லைன்லேருந்து செயின் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரி நீடில் வெளியில் எடுங்க. இப்போது இதை வந்து அதில் லூப்பாக போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லூப் கிடச்சிருச்சு. இப்போது அடுத்து நம்ம திரும்பவும் இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா கீழே லைனில், அந்த லைன்லேருந்து செயினுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து அடுத்த லூப்பை போடுங்க. ஓகே, இதை நமக்கு ஃபஸ்ட்டு லூப் கிடச்சிருச்சு. இப்போ திரும்பவும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடு ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் மேலே லூப்பாக போடுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன். அதனால் எனக்கு ஷேப் வராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் சின்னதாக டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ மேலேயும் கீழேயும் மாற்றி போட்டுகிட்டே வரணும். அதோட அடுத்தடுத்த ஃபினிஷிங் பாயிண்ட்ஸில் அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து லூப்ஸ் போட்டுகிட்டே வரணும். இப்படி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு 2 செயின் இன்டர் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி தெரியும். இதை நம்ம டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நீங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். போத் சைடு பீடு ஒர்க் கொடுத்து போடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, அடுத்த ட்ரிபிள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் 2 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் நார்மலான 2 செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் நீடில் வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து பார்ஷியலி விப்டு செயின் ஸ்டிச் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க செயினுக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்க செயினுக்கும் நீடில் விடுங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நான் ஒரு பக்கத்தில் தான் போடுறேன். ஒரு செயின்னா அதோட ஒரு சைடு மட்டும்தான் எடுக்கிறேன்.
ஸோ போத் சைடில் இருக்கிற 2 செயின்லேயும் நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நீடில் வெளியில் விடுறோம். ஓகே, இப்போ இது 2 நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சேம் அடுத்தும் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு பார்ஷியலி எப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ 2 பக்கம் இருக்கிற செயின்லேயும் பார்ஷியலாக நான் விட்டு சென்டரில் ஃபினிஷ் பண்ணி அடுத்தடுத்த லூப்புக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த செயினுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த த்ரெட்டுக்கு அடியிலே வர மாதிரி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ட்ரிபிள் செயின் ஸ்டிச். நம்ம 2 செயினை இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.